ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसचैतन गौरवादिहरणौ कुन्ती सुधा पालनौ एतत् भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतौ। தசகம் 2 ஒரு பிரீஃப் ரீகேப், அதுக்கப்புறமா 3ஆம் தசகம் ஆரம்பிக்கிறோம். பகவானுடைய ரூப மாதுரியத்தை பார்த்தோம் 2வது தசகத்துல. முதல் ஸ்லோகத்துல அவருடைய கிரீடம், திலகம், அவருடைய கருணை விழியும் கண்கள், எடுப்பான நாசி, அப்புறம் காதுல குண்டலங்கள், அதுக்கப்புறம் கழுத்துல கௌஸ்துபம், அதுக்கப்புறம் அவருடைய வனமாலை, அது கூட ஸ்ரீவத்சம். இப்படியாக முதல் ஸ்லோகத்துல பகவானுடைய அந்த ஆபரணங்களை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அவர் அதை உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் கண்ணுல பளிர்னு அது தெரியறது. அப்போ அந்த ஆபரணங்களை பத்தியே, அது ஆபரணங்கள்னால பகவானுக்கு அழகா, இல்லாட்டா பகவான்னால அந்த ஆபரணங்களுக்கு அழகான்னு தெரியாது, அப்படி இருக்கா, அவ்வளவு ஜொலிக்கிறதா அந்த ஆபரணங்கள் எல்லாம். சோ பகவானுடைய அந்த ரூப மாதுரியத்துல அந்த ஆபரணங்கள் எல்லாம் ஜொலிக்கிறது அவ்வளவு அழகா இருந்துதான் பாக்குறதுக்கு. சோ ரூப மாதுரியத்தை 2வது ஸ்லோகத்திலையும் சொல்றாரு. 2வது ஸ்லோகத்திலையும் தோல் வளையல், அதுக்கப்புறம் கைக்கு அந்த விரல்ல இருக்கிற மோதிரங்கள், அதுக்கப்புறமா சங்கு சக்கர கதா ஹஸ்தம், அந்த 4 கைகள்லயும் எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய ஒட்டியானம், அந்த ஒட்டியானம் ஒரு பீத வஸ்திரத்தை அப்படியே நிலைநிறுத்தி வச்சிருக்கு, பெல்ட் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா. சோ அப்பேற்பட்ட அந்த உருவத்தை ஆலம்பேங்கிறார். நான் சரணடைகிறேன்னு பட்டத்திரி சொல்றார். என்ன அழகான ஒரு உருவம் இல்லையா. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த பீதாம்பரம் என்ன அழகா இருக்கு பாருங்க. கருநீலத்துல அந்த பீதாம்பரம் அவருடைய முழு அந்த சுரூப மாதுரியத்தை ரசிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அப்புறமா அடுத்த ஸ்லோகம் ரொம்பவுமே அழகான ஒரு ஸ்லோகம். பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, அந்த உலகத்துல பூஜிக்க தகுந்த வஸ்துக்கள் என்னெல்லாம் இருக்குமோ அதுக்கு மேல பூஜிக்க தகுந்தவரா அவர். மகிய சோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானத்தோப்பி மதுரம் மாதுரிய துரியாதப்பி சௌந்தர்யோத்தரத்தோப்பி சுந்தரதரம், அப்படியாக வர்ணிச்சுட்டே போறார். இப்ப எதையெல்லாம் நம்ம உச்சத்துல ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றோமோ அதுக்கு மேல ஒருபடி அழகா பகவான். அப்போ தப்பேற்பட்டவரை டெமிகாட்ஸ், சிவபெருமான், பிரம்மா, தேவாதிகள் எல்லாருமே வர்ஷிக்கிறார். திரைலோக்கியம் 3 உலகத்திலையும் பகவானை எல்லாரும் பூஜிக்கிறார். இப்படியாக அவருடைய மாதுரியத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் 3ஆம் ஸ்லோகம். எத்தனை தடவை நீங்க படிச்சாலும் அந்த நமக்கு அந்த ஆசையே தீராது, அவ்வளவு அழகான வர்ணனை அந்த 3ஆம் ஸ்லோகம். அடுத்து இங்க அழகுதானோ என்னமோ நம்ம அடுத்து என்ன பாக்குறோம்னா, மகாலட்சுமி எப்பவுமே பகவானுடைய பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு விரும்புறாளாம் இல்லையா. மகாலட்சுமி எப்பவுமே பகவானுடைய பக்கத்திலேயே தான் இருக்கா. ஸ்லோகம் 4ல அப்படி சொல்றாரு. அதனால என்னன்னா, பக்தர்கள் கிட்ட எப்பவுமே இருக்க மாட்டாளாம். பக்தர்கள்ட்ட இருந்து ஓடிப்போய் எப்பவும் பகவான் கிட்டதான் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். சோ அப்படி ஒரு அவப்பேரு மகாலட்சுமிக்கு. இது அந்த கிராமர் பாயிண்ட் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன், விபாவனான்னு சொல்லுவா. ஒருத்தருக்கே அப்படி நல்ல பேரு கெட்ட பேரு 2 இருக்கும். ஆனா இங்க மகாலட்சுமியோ அவளோ எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை கொற்றவள்கள் மகாலட்சுமி இல்லையா. அப்பேற்பட்டவளுக்கே ஒரு அவப்பேரு. பக்தர்கள் கிட்ட அவ இருக்க மாட்டாளாம். பக்தர்கள் மகாலட்சுமியும் கொண்டாடுறா இல்லையா. ஆனா அவகிட்ட இருக்கிறத சிரதரம் ரொம்ப நேரத்துக்கு இருக்க மாட்டாளாம். உண்மைதானே. எப்பவுமே நம்ம பாக்குறோம் மகாலட்சுமி என்னைக்கு நிரந்தரமா ஒருத்தட்டு இருக்கிறது இல்ல பாருங்க. இன்னைக்கெல்லாம் கோடீஸ்வரரா இருந்தோம், அடுத்த நாளைக்கு எப்படி இருக்கா, விட்சாதிபதி ஆடுறா. அதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம்.
இப்போ இது எதுக்கு ஒரு அழகான வர்ணனை இது. அப்போ அதனால இப்படி ஒரு அவப்பேரு மகாலட்சுமிக்கு. ஆனா அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்றார் அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 5ல ஸ்ரீமன் பட்டத்திரி என்ன சொல்றாங்கன்னா, அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி பகவான் கிட்ட எப்பவுமே போறது என்னத்தினால என்னன்னா, பகவானை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்குமா. மகாவிஷ்ணுவை சுத்தி எப்பவும் ஒரு பக்தர்களுடைய கூட்டம். அவரை வணங்கிண்டும், அவருடைய குணங்களை எல்லாம் சொல்லி அவரை புகழ்ந்துண்டும், அந்த நாமகீர்த்தனைகள் பண்ணிட்டும் எப்பவும் அவரை சுத்தி ஒரு பக்தர்களுடைய கூட்டம் இருந்துட்டே இருக்கும். அந்த கூட்டத்தினாலயும் என்னமோ அதை அவளுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இஷ்டமா. எல்லாருக்குமே அப்படித்தானே, தன்னுடைய கணவனை பத்தி சக்தியா எல்லாரும் பேசினானா அந்த அதை எல்லாருமே விரும்புவா இல்லையா. இப்போ மகாலட்சுமி அதுக்கு விதிவிலக்கு இல்லை. மகாலட்சுமிக்கு அதை கேட்கறதுக்கு அத்தனை ஆசையாம். அதனாலதான் எப்பவுமே மகாவிஷ்ணுவோடையே கூடயே இருக்கா. பக்தர்கள்கிட்ட கூட அவ ரொம்ப நேரம் தங்கி இருக்கிறது இல்லைன்னுட்டு அதுக்கு ஒரு அழகான பிரமாணம் கொடுத்து விடுறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அடுத்து அடுத்த ஸ்லோகம் 6 நீங்க எடுத்தீங்கன்னா, இப்பேற்பட்ட சரீர லாவண்யம், மாதுரியம், அப்படி ஒரு அழகு பகவானுக்கு. இப்போ அதனால என்னன்னா, அது மனசையே கவர்றது. மனசை கவர்றதுனால ரோமாஞ்சனம் வருது. அந்த ரோமாஞ்சனத்தினால கண்ணீர் வழியிறது, ஆனந்த கண்ணீர் வழியிறது. அந்த ஆனந்த கண்ணீர் குளிர்ச்சியா இருக்குமா. சீத பாஷ்ப விசரைன்னு சொல்றாரு. குளிர்ச்சியா இருக்குமா. நம்ம துக்கமா இருக்கும் பொழுது கண்ணீர் வரும்பொழுது சூடா இருக்கும். ஆனா நம்ம சந்தோஷத்துல வர அந்த ஆனந்த கண்ணீர் குளிர்ச்சியா இருக்குமா. சோ அப்பேற்பட்ட அந்த ரூப லாவண்யம் அப்படி எல்லாருடைய மனசையும் கவர்றதுன்னுட்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன். இங்கே நான் அந்த கிராமர் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். விஸ்லேஷகன்னு சொல்லுவா. இந்த மதம் பிரேயரதே மதயத்தே, அதே மாதிரி அங்ககம் ரோமாஞ்சயத்தி வியாசிஞ்சதி, இப்படி ரெண்டு வார்ப்பு இல்லையா. அதுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்டுக்கு 2 வர்பு இந்தண்டே அந்தண்டே. சோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் ஸ்ரீமன் பட்டத்தினுடையது. அவருடைய அந்த எழுதுறதுல உள்ள அந்த ரசனை, அந்த கற்பனை, அந்த சமஸ்கிருதத்துடைய அந்த லட்சணங்கள், அந்த பொயட்டிக் வெர்ஷன்ஸ்ல உள்ள சர்வ லட்சணங்களும் நம்ம அவருடைய கவிதையில நம்ம பார்க்கலாம். அது ஒரு பக்தி காவியம். பகவானுடைய ரூபத்தை வர வர்ணிக்கிறார். இப்ப கேட்கணுமா. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த பக்தி யோகத்தை பத்தி அவர் சொல்றார். இந்த பக்தி யோகம், அதாவது ஸ்லோகம் 7 நீங்க எடுத்தீங்கன்னா, பக்தி யோகம் கர்மயோகம், ஞான யோகம், இது 2ஐயும் விட ரொம்ப சிறந்தது பக்தி யோகம்னு சொல்றாரு அவர். இதுக்கு விளக்கமும் கொடுக்கிறார். பிரீஃபா கொடுத்திருக்கார். பின்னால நமக்கு தெரியும்னா, நாராயணியுமே ஒரு பக்தி காவியமாக்கும். ஆனா அதனுடைய தத்துவங்கள் எல்லாம் நிறைய பாகவதத்துல நமக்கு கிடைக்கும். அப்பப்போ நான் பாகவத ரெஃபரன்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஆனா இதை நீங்க எடுத்தா முழுக்க ஒரு பக்தி காவியமா இருக்கும். இடையில நிறைய தத்துவங்களும் நமக்கு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அதனால எப்பவுமே நீங்க பாகவத் சைட் பை சைட் படிச்சுட்டே இருந்தாங்கன்னா இன்னமும் அப்ரிஷியேட் பண்ண முடியும் நாராயணியத்தை. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, பெரியவாழ்லாம் யோகிகள் எல்லாம் பக்தி யோகமே ரொம்ப சிரமம் இல்லாதக்கு பகவான் அடையறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லாத ஒரு வழி பக்தி யோகம் தான். இப்ப இந்த லேடர்ல நீங்க பார்க்கலாம், டாப்ல வருது எப்பவுமே பக்தி யோகமாகும். அதுதான் அஸ்ரமேவாங்கிற சிரமமே இல்லாதக்கு நமக்கு பகவானுடைய சரணங்களை அடைய முடியும்னு சொல்றார் பக்தியினால. என்னத்தினாலன்னா அப்படி ஒரு அழகு வரும் இல்லையா. அந்த அழகுலயே நம்ம மயங்கி விடுறோம். அந்த அழகு எப்படி டிஃப்ரெண்ட் டைப் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. வாத்சல்யம், அதுக்கு ஒரு படம் ரொம்ப அழகா ரொம்ப எடிட் பண்ணி கொடுத்திருந்தா. சோ அதெல்லாம் எப்பவுமே நீங்க திருப்பி பார்த்துட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுடும். இந்த காவியத்துல இருக்கிற அழகை உங்களை அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியும். இந்த ஸ்லோகத்துல நீங்க பார்க்கலாம் இல்லையா, வாத்சல்யம் பகவான் பேர்ல ஒரு தாயாரா இருந்தா எப்படி வாத்சல்யம், அந்த அந்த வாத்சல்யம் பின்னால பக்தி ஆயிடுறது. கோபிகைகளுக்கெல்லாம் அனுராகம், காதல். கிருஷ்ண பரமாத்மானே அவளை நினைக்கிறது இல்ல, ஜாராத்மனான்னு நினைக்கிறா. ஜாராத்மனா கள்ள புருஷனா பகவானை நினைக்கிறா. அவள் தெரியறதில்ல பரமாத்மா வாக்குன்னு. அதே மாதிரி குச்சேலர் இல்லையா, அவர் சின்ன வயசுல சுதாமரும் அவரும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சாந்திமணி ஆசிரமத்துல 2 பேரும் ஒட்டுக்கா படிச்சிருக்கா. அப்புறம் மீராபாய். இப்ப இவ எல்லாருமே பாருங்க பகவானுடைய இந்த லாவண்யம் இல்லையா, அந்த ரூபத்துல மயங்கி அதே கடைசியா பக்தி ஆயிடுறது. அப்ப அதனாலதான் பக்தி யோகமே ரொம்ப சிறந்தது. இப்ப அதுக்கு அடுத்து இப்ப ஸ்லோகம் 8ல பாருங்க. 8ல என்ன சொல்றாருன்னா, அந்தந்த வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி சுதர்மங்கள் எல்லாம் உண்டு. அவல்ல கர்மயோகிகள் இல்லையா. நம்மளுடைய கர்மத்தை நம்ம எஸ்கேப் பண்ணவே முடியாது. பகவத்கீதையில என்னெல்லாம் சொல்லியிருக்கார், கர்மம், அகர்மம், விகர்மம், இப்படி அழகா ரொம்ப கேட்டகரைஸ் பண்ணியே சொல்லியிருக்கார் பகவத்கீதையில. அப்ப விகர்மம் என்ன, அகர்மம் என்ன, கர்மம் என்ன,
எனவே நம்மளுடைய ஸ்திரீகளா இருந்துட்டு நம்மளுடைய கர்மங்கள் என்னன்னு நமக்கு தெரியணும். ஒவ்வொருத்தர வர்ணத்தாருக்கு கூட அழகா சொல்லி இருக்கு. அப்போ ஆனா கர்மங்கள் பண்றோம். ஆனா நிஷ்காம கர்மாங்கிறாரு இல்லையா? அது மேல அந்த கர்மத்துல நமக்கு பலனை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. மரம் பழங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கறது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? பழம் குடுக்கணும்னுட்டு தண்ணி ஒண்ணும் விடுறது இல்ல. ஆனா அது எல்லாருக்குமே பழத்தை கொடுக்குறது. எல்லாருக்குமே நிழலை கொடுக்கறது மரம். சோ அதுதான் நிஷ்காம கர்மா. அதே மாதிரி நம்ம பண்ணுற எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம பலனை மாத்திரம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அதான் நிஷ்காம கர்மாங்கிறது. ஆனா அப்படி நம்ம சொல்றோமே ஒழிய நம்ம பண்றது எல்லாமே காமிய கர்மாவா இருக்கும். நீங்களே அதை யோசிச்சு பார்த்து. அப்படியாக அந்த மறுபடியும் அந்த யோகங்களை பத்தி எல்லாம் சொல்றேன். அப்போ அந்த மாதிரி இப்போ ஞான யோகம்னு எடுத்துக்கோ, அது நாலேஜ் இல்லையா? வேதங்கள் எல்லாம் படிக்கிறோம். படிச்சு நம்ம பகவான் அடையறதுக்கு விரும்புறோம். ஆனா அது எத்தனை பேருக்கு முடியும்? இப்போ கோபிகைகளை எடுத்துக்கோ, அவளுக்கு என்ன படிப்பெரு ஒண்ணும் கிடையாது அவளுக்கு. மாடு மேய்க்கப்பட்டவா அவ. சோ அவ என்ன வேதத்தை படிச்சாளா, பெரிய பெரிய கிரந்தங்களை படிச்சாளா, ஒண்ணுமே தபஸா இதுவா ஒண்ணும் கிடையாது அவளுக்கு. அவளோட சுதர்மத்தை பண்ணிட்டு இருக்கா. ஆனா என்ன, பகவான் பேர்ல இந்த வாத்சல்யம், ஸ்நேகம், அனுராகம் இது எல்லாமே கடைசி பக்தியில கொண்டு விட்டுடுறது அவளுக்கு. இது அனன்யமா எதை பத்தியுமே நினைக்காம பகவான் பேர்லயே அவளுடைய மனசு செலுத்தி விடுறா. இது நம்ம போக போக நம்ம எல்லா தசகத்திலயும் இந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப நீங்க பாத்துக்கோ. சோ இப்படியாக கர்மயோகம், ஞான யோகம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனுடைய பலன் ரொம்ப தூரக்கங்கிறார். அது வந்து 8ஆம் ஸ்லோகத்துல நம்ம படிக்கலாம். ஆனா பகவான் பேர்ல இந்த பிரேமை இல்லையா, அவருடைய அழகுல மயங்கி நம்ம அவரை விரும்புறோம். அந்த விருப்பமே பின்னால நமக்கு பக்தி ஆயிடுறது. அப்ப அதுதான் ரொம்ப சிறந்தது. அதுதான் சுவாதேயசி ஸ்ரேயசின்னு சொல்றா. ரொம்ப சுவாதமானதாம், அதே ஸ்ரேயசியும் கொடுக்கக்கூடியதுன்னுட்டு ஸ்லோகம் 8ல சொல்றேன். அப்போ ஸ்லோகம் 9ல மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, கஷ்டப்பட்டு கர்மயோகம் எல்லாம் பண்றோம் இல்லையா? வர்ணாசிரமத்துக்கு இது எல்லாமே காமிய கர்மாவா இருக்கும் வச்சுக்கோங்க. சரி, நிஷ்காம கர்மாவே பண்றோம் இல்லையா? பலனை எதிர்பார்க்காம பண்றோம். ஆனா என்ன, மனசு இன்னும் சித்த சுத்தி நமக்கு கிடைக்கலை இல்லையா? அதுதான் ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். இந்த குருவரஸ் அவன் வந்து காமம் இல்லையா? ஊர்வசியை பார்த்தோன்னு அழகுல மயங்கி விடுறான். ராஜா தான், சத்திரியன் தான். ஆனாலும் என்ன, ஒரு மயக்கம், சடனா ஒரு சேஞ்ச் இந்த லைஃப். நல்ல காலங்கள் எல்லாம், நல்ல இது செய்ய வேண்டிய காலங்கள் எல்லாம் அவளோட கழிச்சு விடுறான். கடைசியில அவன் திருந்தி விடுறான். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்கு. அது பின்னால நான் சொல்லி, அவந்தி நாட்டுல ஒரு பிராமணன் இதே மாதிரி அவரு இது மாதிரி எல்லா பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு யாரையும் அனுபவிக்கவே விட மாட்டானோ. கடைசியில என்ன ஆறுது, எல்லா பணமும் போயிடுறது அவங்க ஒரு பைசா கிடையாது. எல்லாரும் அவனை விட்டுட்டு போயிடுறான். அப்போ அவன் சொல்றான், அந்த பிராமணன் சொல்றான், இந்த மாதிரி நான் நடப்பு எல்லாரும் அவனை கேவலமா ட்ரீட் பண்ண தொடங்கி விடுறான். அப்போ அந்த பிராமணன் சொல்றானா, இதுக்கு காரணம் நான் தான் சொல்றானோ. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எது நமக்கு நடந்தாலும் அது நம்ம தான் காரணம். அதுக்கு காலமோ, குணமோ, வேற கிரகமோ, இது எதுவுமே காரணம் இல்லை. நம்ம என்ன சொல்ல, கிரகப்பழை, அதனாலதான் இப்படி ஒரு கஷ்டகாலம் இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம அழுத்து போனோமா. ஆனா அது ரொம்ப அழகா இருக்கு. அந்த பின்னால வரும். அதுலதான் நமக்கு நிறைய தத்துவங்கள் எல்லாம் புரியும். எப்பவுமே நம்ம இன்னொருத்தர் பேர்ல அந்த குத்தத்தை போட்டுடுவோம். அவனாலதான் இது நடந்தது, இவனாலதான் இப்படி, இதனாலதான் இப்படி நடந்தது, இதனால அவனால எதுவுமே நடக்கிறது இல்ல. இப்ப நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கிறதோ கெட்டது நடக்கிறதோ எல்லாத்துக்கும் நம்மளேதான் நம்மளேதான் காரணம். பகவத்கீதையிலும் சொல்லி வருவார். அப்ப நம்ம தான் காரணம். அப்போ அதையும் நம்ம பின்னால பார்ப்போம். இப்போ நீங்க பாருங்க, அது லாஸ்ட் இந்த புருவரசுக்கு இப்படி ஒரு காமம். அதுல அவன் காலத்தை கழிக்கிறான். அடுத்து வந்து துர்வாசர் ஞானி. ஆனா அம்பரீஷ சரித்திரத்துல பாக்குறோம், கடைசியில பகவான் என்ன சொல்றார், நீ அம்பரீஷன் காலில் போய் விழுந்து விடுங்கிறாரு. நான் பக்தனுக்கு தாசன் அல்லவா, நீ பக்தனுடைய காலில் போய் விழுந்து விடுன்னு சொல்ற. கடைசியில என்ன, மகாராஜாவோட காலில் போய் விழ வேண்டி வந்து விடுறது துர்வாசன் இருக்கு. அதே மாதிரி மகாபலி. சோ இந்த ஒவ்வொரு உதாரணங்களும் நீங்க பாருங்க, அவ எத்தனை நல்லவாளா இருந்தா கூட இன்னமும் மனசு அவளுக்கு இன்னும் கசிஞ்சு வரல. நம்ம எல்லாம் அப்படிதான், இன்னமும் அப்படியேதான் அந்த பெட்டியில எல்லாம் கச்சடாவும் நிறைஞ்சு கிடக்கு. சோ இதெல்லாம் விலகணுங்கிறார். அப்போ நீ எத்தனை நிஷ்காம கர்மா பண்ணினாலும், பலனை எதிர்பார்க்காதுக்கு நீ என்ன பண்ணினாலும் அதனுடைய பலன் ரொம்ப தூரக்குதான் இருக்கு. ரொம்ப தூரத்து அப்புறம் தான், ரொம்ப நாள் ஜென்மா எடுத்த பின்னதான் நமக்கு பகவான் அடைய முடியும். சோ அதெல்லாம் கஷ்டங்கிறார் அவர். அப்போ அதுதான் இங்க கிருஷ்ணா தர்க்கபதே பரம் தவபு பிரம்மாக்கியம் அந்நே புனக சித்தாத்ரம் ருதங்கிற அழகான ஒரு பிரேஸ் இது.
பிராக்கெட்ல போட்டு அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் அந்த படங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அந்த மனசு சித்தம் இருக்குல்ல, மனசு இருக்கு இல்லையா, அது இழகலைன்னா அதுல சித்த சுத்தி நமக்கு கிடைக்கலன்னா பிரயோஜனம் கிடையாது. அப்போ என்ன, நிறைய ஜென்மா நமக்கு எடுத்துத்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனாப்பட்ட பரதர் இல்லையா, ரிஷபருடைய மூத்த பிள்ளை பரதர், அவருக்கு என்ன கடைசியில ராஜ்யத்தை எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அவர் தபஸ் பண்றதுக்கு காட்டுக்கு போறார். ஒரு மான் பேர்ல அவருக்கு இஷ்டம் இல்லையா, மான் பிறவி. மான் பிறவிக்கு அப்புறம் ஒரு அந்தனர் பிறவி, அதுக்கப்புறம் தான் அவருக்கு இது ஐக்கியம் கிடையாது, பகவானோட ஐக்கியப்பட முடியாது. சோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு சஞ்சலம் வந்து விடுறது இல்லையா. சோ அந்த மனசு இழகணுங்கிற அது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. நீ எத்தனைதான் நீ சுதர்மத்துல நீ கர்மங்கள் பண்ணி ஞான யோகத்துல இருந்தாலும் சரி. இப்ப துர்வாசருக்கு என்னாச்சு இல்லையா, அவருக்கு கோபம், எல்லாத்துக்கும் ஒரு கோபம் இருக்கு. சரி, வேணும்னே அவனை தண்டிக்கணும்னு புறப்பட்டார். அம்பரீஷனுடைய அவனுடைய அந்த விரதத்தை எப்படியான கலைக்கணும்ட்டு புறப்படுறாரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் இல்லையா மனசுக்குள்ள இருந்தா அவள் துன்புறுத்தணுங்கிற ஒரு சாடிஸ்டிக் பிளஷர். சரி, இதெல்லாம் மனசுல இருந்து விட்டு போகணும். நமக்கு இதெல்லாம் இருக்கு. யோசிச்சு பார்த்தோங்க, யாரெல்லாம் மனசால் வார்த்தையால வெட்டியிருக்கோம், யாரையெல்லாம் அடிச்சிருக்கோம், யாரையெல்லாம் துன்புறுத்தி இருக்கோம். நிறைய லிஸ்ட், பெரிய லிஸ்டே கிடைக்கும் நமக்கு. சோ இந்த மாதிரி மனசு நமக்கு இந்த சித்தம் இழகிவிடணும் நமக்கு இல்லையா, கனியணும் நமக்கு. பழம் எப்படி கனியறதோ அந்த மாதிரி கனிஞ்சு வந்தாதான் நமக்கு பகவானை சீக்கிரம் அடைய முடியுங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் ஸ்லோகம் 9ல. கடைசியா வரும் பொழுது இவர் என்ன எல்லாமே இருக்கட்டும், அந்த கடைசியில என்ன சொல்றாருன்னா, இந்த பக்தி மார்க்கத்துல எனக்கு இருந்து அதுதான் ஒன்னு அடையணும். அப்போ இந்த பக்தி மார்க்கத்தையே எனக்கு நல்லா டெவலப் பண்ணிக்கணும்னுட்டு கடைசியா பகவானை வேண்டிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி இல்லையா, என்ன பக்தோத்தமன் ஆக்கியோடு அப்படின்னுட்டு கடைசியா சொல்றார் ஸ்லோகம் 10ல. இப்ப இப்படியாக நம்ம 10 ஸ்லோகத்தையும் போன வாரம் பார்த்தோம். நம்ம இப்போ தசகம் 1 நீங்க எடுத்துக்கோ. பகவான் இந்த கிரேட்னஸ் ஆஃப் குருவாயூரை பத்தி கொஞ்சம் பார்த்தோம், ரொம்ப பிரீஃபா பார்த்தோம். அதே மாதிரி பட்டத்திரியினுடைய வாழ்க்கை வரலாறையும் கொஞ்சமா பார்த்தோம் நம்ம. அப்புறம் அவருடைய ஸ்காலர்லி லுக், அவர் என்ன எப்படி எழுத புறப்பட்டார், இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நம்ம படிச்சோம். அப்புறம் அந்த தசகத்துல அந்த நிஷ்கல பிரம்ம வர்ணனையில தான் தொடங்குறார் அவர். அதாவது அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம், பகவான் உருவம் ஒண்ணும் கிடையாது, இப்ப ஆனந்தமான உருவம் இல்லையா, சாந்திர ஆனந்த அவபோத. என்ன அழகா ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஞானஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், நித்திய ஸ்வரூபம், நிர்முக்தம், கால தேசாவதி, ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு அவர். அப்போ பகவானுக்கு உருவம் ஒண்ணும் இல்லையே, ஆனா ஏதோ ஒண்ணு சொல்லி அவர் இப்படியாக்கும் சொல்லிட்டு போறார். அப்புறம் வியாசருக்குண்டா இந்த சகல பிரம்மத்தினுடைய உருவம் இல்லையா, அது அப்பதான் நமக்கு தெரியறது. அப்ப சகல பிரம்மங்கிறது அவதார சமயத்துல அவருக்கு இந்த உருவங்கள் எல்லாம் கிடைக்கிறது. சோ இப்படியாக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இது தசகம் 1ல. அதே மாதிரி தசகம் 2 வரும் பொழுது பகவான் பேர்ல அந்த பக்தி, அப்போ அந்த பக்தி யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம பார்த்தோம். அந்த பக்தி யோகம்ங்கிறது அவருடைய மாதுரியம், அழக பார்த்து மயங்கி அந்த பக்தி யோகத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதான் சிறந்த பக்தோத்தமன் ஆக்கிவிடுன்னுட்டு அவர் 2ஆம் ஸ்லோகத்தை முடிக்கிறார். சரி, இப்ப இந்த மாதிரி சொன்னவர் 3வது தசகத்துல என்ன சொல்றாருன்னா ஸ்ரீமன் பட்டத்திரி, இப்போ அந்த பக்தனுடைய அவனுடைய அந்த லட்சணங்கள், அதாவது இந்த நேச்சர், இந்த டிவோட்டின்னு சொல்றோம் இல்லையா பக்தன், அந்த பக்தன் எப்படியாக்கு அவருடைய லட்சணங்கள் எல்லாம் என்ன, அதை பத்தி ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து எப்பவும் நோட் பண்ணிட்டே வந்தோம். இனி தொடங்குறோம் 3ஆம் தசகம். पठन्तो नामानि प्रमदभरसिन्धौ निपतिता स्मरन्तो रूपं ते परद कथयन्तो गुणकथा चरन्तो ये भक्ता त्वयि खलु रमन्ते परममून् अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान्. என்ன சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி, அதாவது அவர் கருதுறாராம், அகம் மன்யே, லாஸ்ட்ல எனக்கு வாங்க, நான் என்ன பண்ணேன், இவாள்லாம் தான் புண்ணியர்கள், தன்யவான்னு சொல்றார். எப்பேற்பட்டவா, அதாவது இதுதான் பக்தனுடைய லட்சணம். அவ அல்ல எப்படி இருக்காங்கன்னா, கடந்தோ நாமானி, பகவானுடைய அந்த நாமங்கள், இப்ப நாம சங்கீர்த்தனம் எடுத்தனா அந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அந்த நாம சங்கீர்த்தனத்தை எல்லாரும் சொல்லி மகிழ்ந்து போய் இப்ப ரோட்ல எல்லாம் பாடிட்டு போவோம். மார்கழி மாசம் தொடங்கியாச்சுன்னா பஜனையை பார்க்கலாம். அதே மாதிரி அவ இடங்கள்ல இருந்து பஜனை பண்றா, நாம சங்கீர்த்தனம் பண்றா எல்லாரும்.
அப்ப படந்தோ நாமானி, பகவானுடைய நாமங்கள். சோ ஒவ்வொரு நாமத்துக்கு பின்னாலே எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. என்னத்தினால அவருக்கு ஒரு அந்த பேரு வந்தது. அப்ப அந்த நாமங்களை சொல்லி 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 அதுல இருந்து சந்தோஷப்படுறவாலாம். சோ படம் இந்த மாதிரி தன்யான், இந்த மாதிரி புருஷர்கள் படந்தோ நாமானி, பகவானுடைய நாமங்களை எல்லாம் சொல்லிண்டே போறாவா. அப்புறம் பரம் பிரமத பரசிந்தவ் நிமதிதா, அப்படி சொல்லி 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 சிந்தவ் இந்த ஆனந்த சாகரத்துல முழுகி விடுறாளாம். அவன் ஆனந்த சாகரத்துல முழுகிறான். இந்த பிரமத பிரமத பர சிந்தவ், சிந்து சிந்தவ் சமுத்திரம், இந்த நிபதித்தான முழுகிறது. இந்த சமுத்திரத்துல முழுகி விடுவாளாம் பகவானுடைய நாமங்கள் எல்லாம் சொல்லிண்டு. அது மட்டுமா ஸ்மரந்தோ தேங்கிறார், தங்களை தியானமும் பண்றார். இப்போ கீழே பார்க்கலாம், இவர் இவர் துளசிதாசர் இல்லையா, பகவான் மனசுல தியானம் பண்ணிட்டே இருக்காரு பாருங்க இல்லையா. அந்த தியானம், அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு அவர் பகவானுடைய அந்த கதைகள் எல்லாம் அழகா பாட்டு உருவத்துல பாட்டு பாடிட்டே இருக்காரு. அப்ப மனசுல அந்த தியானம் வருது பாருங்க. இப்ப பகவானையே நினைச்சுட்டு இருக்காரு அவர். சோ ஸ்மரந்தோ ரூபம், அவரை ஸ்மரிச்சுட்டே அவ கதைகள் எல்லாம் சொல்லிட்டே வர பகவான். ஸ்மரந்தோ ரூபம் தே கதையந்தோ குணகதா, இவரே எடுத்துட்டானா அவருடைய கதைகள் எல்லாம், அவதாரங்கள் எல்லாம், பெருமைகள் எல்லாம் என்ன அழகா பாட்டா பாடியிருக்காரு இல்லையா. சோ கதையந்தோ, கதையா சொல்லிண்டு பகவானையும் தியானம் பண்ணிட்டு அதை பாட்டு உருவத்துல வெளிப்படுத்துறா இவ எல்லாம். இப்படி பண்ணிட்டு அவ இத ஒவ்வொருக்காம ஆட் பண்ணிக்கலாம். பிரமத பரசிந்தோ நிமஜித்தா, ஆனந்த சாகரத்துல முழுகி விடுவாளாம். இப்படி பகவானை பத்தி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டோம், அவரை பத்தி ஸ்மரணம் பண்ணி, அவரை பத்தி தியானம் பண்ணிட்டோம், அவருடைய கதைகள் எல்லாம் சொல்லிட்டோம். கீழே பாருங்க, பக்தர்கள் எல்லாம் அவரு நான் கோஷம் போட்டுட்டு போறா இல்லையா. அப்படியே ஆனந்த சாகரத்துல முழுங்கி நாராயணன் நாராயணன். குருவாயூர்ல போனோம்னா எங்க பார்த்தாலும் நாராயணனுடைய முழக்கம் தான் இருக்கும் இல்லையா, நமக்கே மெய் சிலிர்க்கும். சோ அந்த மாதிரி வழிநீள உங்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒரு வாயில பகவானுடைய நாமங்கள் தான் இருக்கும். சோ அப்படியாக சரண் தோயே பக்தாக, இந்த பக்தர்கள் எல்லாம் இப்படிதானே போயிட்டு இருக்கா. சரந்தக என்னன்னா எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இப்படியே நகர்ந்துட்டு இருக்கா இல்லையா. பாக்குறோம் நம்ம எல்லாரும் ஆனந்தமா அவருடைய பேரை சொல்லிண்டும் பாடிண்டும் தியானம் பண்ணிண்டும் பாட்டுக்களா பாடிண்டு பாட்டுக்கு சரந்தக எல்லாரும் சுத்தின்னு இருக்கா உங்களுடைய பக்தர்கள் இல்லையா. தே வரத, வரதன்னு சொல்றார் குருவாயூரப்பனை பார்த்துட்டு, வரங்களை எல்லாம் கொடுப்பவராம் குருவாயூரப்பன், அதனால்தான் வரதன்னு சொல்றாரு அவர். சோ சரந்தோ ஏ பக்தாக, இந்த பக்தி ஜனங்கள் எல்லாம் எல்லா இடத்துக்கும் அப்படியே அவ பாட்டுக்கு திரிஞ்சுட்டே இருக்கா. ரமந்தே பரமம், அப்படியே ரமிச்சுட்டு இருக்கா, பகவானுடைய நாமங்களை சொல்லிட்டு அது அந்த ஆனந்தத்திலேயே அவ மூழ்கி இருக்கா. அமூன் தன்யா, இப்பேற்பட்ட புருஷர்கள் தான் புண்ணிய புருஷர்கள்ங்கிறார். இவாள பாக்கியசாலிகள்னு சொல்றார் பட்டத்திரி. தன்னை சொல்றது இல்லை, என்னத்தினால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவருக்கோ நடக்க முடியாது இல்லையா. அவருக்கும் 27 வயசுலேயே அந்த வாத நோய். அப்போ அந்த வாத நோயில அவர் பாவம் உட்கார்ந்து எழுதுறார், தனக்கு நிவர்த்தி கிடக்கணும்னுட்டு அவர் பகவான் வேண்டின்னு அங்க உட்கார்ந்துட்டு எழுதிட்டு இருக்காரு. அவரால எழுத முடியும், எல்லாம் முடியும். சரந்தங்கிறார் பாருங்க. இப்போ அவர் மனசுக்குள்ள எத்தனை அந்த ஆசை இருக்கு. தானும் அந்த மாதிரி பகவானுடைய நாமங்களை சொல்லிட்டு எல்லாரும் போலையும் அந்த ஆனந்த சாகரத்துல முழுகிட்டு எல்லா இடத்துலயும் திரியணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவர் மனசுக்குள்ள இருக்கிறது. அதனாலதானே அவர் அப்படி சொல்றாரு இல்லையா. சோ சரந்தோ ஏ பக்தாக, அப்பேற்பட்டவாதான் பாக்கியசாலிகள் இருக்கிறார் அவர். ஏன்னா அகம் தன்யான் மன்யே, அவாதான் பாக்கியசாலிகள்னு கருதுறேன். என்னத்தினால சவதிகத சர்வாபிலஷிதான், பகவான் அவளுக்கு எல்லா அபிஷ்டங்களையும் கொடுத்திருக்காரு. அப்படின்னா தனக்கு கொடுக்கலன்னு அப்படி எல்லாம் காரணம். ஏன்னா அவருக்கு இந்த நோய் இல்ல, இந்த கடுமை இல்ல, அந்த வாத நோயோட வலி இல்லையா, அந்த வலியை சகிச்சுட்டே அவர் எழுதுறார். அப்ப அவர் என்ன, இந்த மாதிரி சுகமா எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு எல்லா அபிஷ்டங்களையும் பகவான் கொடுத்திருக்கார். அந்த அபிஷ்டங்கள் என்னது, அதெல்லாம் புருஷார்த்தங்கள் இல்லையா. அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த சகல புருஷார்த்தங்கள், அந்த புருஷார்த்தங்கள் எல்லாம் இவாளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இவ எல்லாம் பகவான சொல்லிக்கிட்டே நடந்துட்டு இருக்கான்னு சொல்றாரு அவர். சோ அகம்
மாமி வாய்ஸ் வரலை. மாமிக்கு கரண்ட் போயிடுச்சு. ஓ இல்ல கரண்ட் போயிருக்கு மாமிக்கு. தெரிஞ்சது. அதான் மாமியை காணும். இருந்தா டக்குன்னு ஆளையும் காணும். கரண்ட் போயிருக்கு. கரண்ட் போயிருக்கா? ரெக்கார்ட் மட்டும் எப்படி ஆயிட்டு இருக்கு? நம்ம பேசுறதும் சேர்ந்து